அந்த பக்கம் போயிருக்கிறாங்களே என்னமோ தெரியல. காளிமக்கா, 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 காளிமக்கா. மலரே வந்துட்டீங்களா? சித்த இருங்க, வரேன். இதான் மலர் அங்கதான் இருக்கிறாங்களா இருக்குது, சத்தம் வருது, வேற இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி வருவாங்க, இரு. என்ன காளிமக்கா, முன்னாடி ஆளே இல்ல, எங்க போயிருந்தீங்க? அதுவா சீதா, மாடு கட்டாம விட்டுருந்தேன். அது வாரங்க வேலையில போந்து அந்த பக்கம் போயிடுச்சா. சரி அதான் கயிறு பிடிச்சி இழுத்துட்டு வந்து அங்க கட்டிட்டு இருந்தேன். அதுதான் அந்த பக்கம் போனாலும் தெரியல நீங்க வந்தது. நாங்க கூட என்னடா அந்த அக்கா காணா போயிட்டாங்களே என்னமோ நினைச்சிட்டோம். இல்ல அதான் நீங்க சாப்பாடு குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிருந்தீங்க. அப்புறம் எப்படி நான் போவேன், இங்கதான் இருந்தேன். சரி வாங்க போலாம். பிள்ளைங்களை வந்துட்டாங்களாமா? வந்திருப்பாங்க அக்கா நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போற வழியில பாத்துட்டு போலாம். சரி சீதா. என்னக்கா தலையில ஏதோ கூட வச்சுட்டு வரீங்க, என்ன வச்சிருக்கீங்க உள்ள? அது ஒண்ணு இல்ல மலரே, ஏதாவது போற வழியில காலை நம்மள எடுத்தோம்னா இந்த கூடக்குள்ள போட்டுக்கலாம்ல, அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். கூட அங்க சும்மா தான் வச்சிருந்தேனா. சரி கையில ஒண்ணும் இல்ல, பைக்கு எதுவுமே இல்ல. சரி இதுதான் இருந்தது. சரி அதான் எதுக்கு எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்லக்கா, இது நல்ல யோசனை தான். சரி வாங்க, எங்ககிட்ட எந்த பையும் இல்ல ஒண்ணும் இல்ல. சாப்பாடு கூடயே கொண்டு வந்திருக்கலாம். இவங்க வேற சாப்பிடலையே, அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு எங்க வீட்டுல. சரி அதனால கூடையோட அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் நானும். சரி வாங்க, ரொம்ப நல்லதா போச்சு. ஏதோ நம்மளும் கிடைச்சா அந்த கூடையிலேயே போட்டுக்கலாம்ல. ஆமா காளிமாக்கு, இது நல்ல யோசனை தான். சரி வாங்க போலாம் நம்மளும். டேய் மச்சான், உண்மையிலேயே நீ காலை நல்லா சூப்பரா ஃப்ரை பண்ணிருக்கடா, செம்மையா இருக்குடா. ஆமாடா மச்சான், சூப்பரா இருக்குடா, நல்லா மொறு மொறுன்னு இருக்குதுடா. எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பண்ண முடியுது? முயல் வேட்டைக்கு போனா முயலை நல்லா வேக வச்சிடுறேன். அப்புறம் மீன் பிடிச்சோம்னா அதையும் நல்லா ஃப்ரை பண்றேன். இப்ப காளானும் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். எப்படிடா மச்சான், உனக்கு நல்ல சமையல் எல்லாம் தெரிஞ்சிருக்குடா. பாராட்டுறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அளவா எடுத்து சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் வெயி. டேய் அண்ணா மச்சான், சாப்பிட்ற விஷயத்துல போய் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். கைக்கு வரதை எடுத்து சாப்பிடுடா. நீ சாப்பிடுடா, நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. சூப்பரா தான் இருக்கும், கஷ்டப்பட்டு செஞ்சது நான் தானே. டேய் மச்சான், அவன் கடக்கறா, சாப்பிடுடா, நீ எடுத்து, சூப்பரா இருக்குடா. சாப்பிட்றதுக்கு தானே செஞ்சிருக்கிறோம். டேய் சோனி வேற கொஞ்சம் எடுத்துட்டு வர சொன்னடா, கொஞ்சம் வச்சுட்டு அளவா சாப்பிடுங்கடா. மச்சான் போடா, அந்த பிள்ளைங்க வேற ஏதாவது வீட்டுக்கு போய் செஞ்சு சாப்பிட்டுட்டுடா, நம்மளே சாப்பிட்டுக்கலாம்டா. டேய் அவ வேற சொல்லி விட்டாடா கொஞ்சம் கொண்டு வர சொல்லி. டேய் போடா, இது நமக்கே பத்தாது, கொண்டு போறானாமா. மறந்து அவங்களும் போய் எல்லாம் காளானை பொடிச்சிட்டு தானே இருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு செஞ்சு இது நம்மளே சாப்பிட்டுக்கலாம், நமக்கே பத்தாது போடா. அக்கா கொஞ்சம் நில்லுக்கா, இங்கெல்லாம் கொஞ்சம் காளான் முளைச்சிருக்கு பாருங்க, இதை பிடுங்கிட்டு வந்துடுறேன் நான் போய். இருமலரே நானும் வர்றேன். இருக்கட்டுக்கா பரவாயில்ல, நீங்க அந்த அளவுக்கு ஏதாச்சும் இருக்குதான்னு பாருங்க, இங்க இருக்கிறதாலும் நான் பிடுங்கிட்டு வந்துடுறேன். இருமலரே நாங்களும் வரோம், நீ எதுக்கு தனியா போய் பொறிச்சிட்டு இருக்கிற ஒத்தையில? இருக்கட்டுக்கு இங்க முன்னாடி தானே, என்ன காட்டுக்குள்ளேயே போறேன், இங்கே தானே. அதுமாதிரி கூட எல்லாம் இறக்கி வச்சுட்டு இருக்கணும்க்கா. இருங்க நான் அந்த 2 நிமிஷத்துல இதெல்லாம் பொறிச்சிடறேன் டக் டக்குன்னு. இருங்க காளிமாக்கா, நான் அந்த பக்கம் போய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பொறிச்சிட்டு வரேன். சரி மலரு. என்னக்கா இவங்களும் இந்த பக்கம் தானே இருக்கிறேன்னு சொன்னாங்க. தோட்டத்துக்கு போற வழியில பார்த்து எடுத்துட்டு இருக்கிறோம்ல. எங்க இப்ப திரும்பி வரும்போது பார்த்தா ஒருத்தரையுமே காணோம். எல்லாரும் எங்க போனாங்கன்னு என்ன ஒன்றும் தெரியலையே. வா மலர், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் வா. நாமளே பாரு ஒரு கூட காளான் பொறிச்சிருக்கிறோம். இவங்களே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு வேளை முன்னாடி இருந்தாலும் இருப்பாங்க. வா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். ஆமா என்ற உள்ளக்கெல்லாம் நல்ல காளான் எது வெஸ் காளான் எதுன்னே தெரியாது. அவெல்லாம் என்னத்தை வந்து பொறிச்சிட்டு இருப்பாளோ ஒன்றும் தெரியல. யார் சிம்ரனவ சொல்றீங்க? காளிமாக்கா. ஆமா சீதா, இந்த உள்ளுக்கு உள்ள ஒண்ணுமே தெரியாது, அந்த மாதிரி பார்த்து எடுக்கிறதுக்கு. அதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறா, எப்படி எடுப்பான்ட்டு ஒன்றும் தெரியல எனக்கு. அதெல்லாம் பிள்ளைங்க கூட வந்திருக்கிறாளக்கா, சோனி பூமாரியெல்லாம் இருக்கிறாங்களா, அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சு எடுத்துக்குவா, அதெல்லாம் விடுங்க. குடுங்க காளிமாக்கா, கூட வேணா நான் தூக்கிட்டு வரேன். நீங்களே அவ்வளவு தூரத்துல இருந்து தூக்கிட்டு வரீங்க, கொடுங்க நான் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் மலரே, பரவாயில்ல, அதெல்லாம் வெயிட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வெயிட் இல்லாட்டி பரவாயில்ல, கொடுத்தா நான் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வரேன். நீங்களே தனியா சமைச்சிட்டு வரீங்க, கொண்டாங்க நான் வச்சுக்கிறேன். பரவாயில்ல விடு மலரே, நான் எடுத்துக்கிறேன். நீ அதை பாரு, எனக்கு கொஞ்சம் குமிஞ்சு எடுக்கிற கழுத்து வேற கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அதான் காளான் எங்கேயாச்சும் தெரிஞ்சா நீ விஸ்குன்னு போய் எடுப்பீல்ல, அதனால கூட நானே வச்சுக்கிற தலையில. நீ காளான் மட்டும் பொறிச்சிட்டு வா போ, அது போதும். என்னால சட்டம் குமிய முடியல மலரே, கழுத்து வேற கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அதனால தலையில கொஞ்சம் இதாக வச்சு நிமிர்ந்து நடந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இருக்கட்டும் விடு, நானே எடுத்துட்டு வரேன். ஏக்கா கழுத்து வலியா? ஏதாவது தைல கீழே ஏதாவது போட்டு தேய்ச்சிருக்கலாம்ல? ஆமா சீதா, என்ன பண்றது, நீ காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்படிதான் இருக்குது எனக்கு. சரி நீ என்ன பண்றது, முடியாம நம்ம வீட்டுல இருந்தோம்னா இந்த வேலையெல்லாம் யார் பாப்பா. சரி அப்படியே நானும் வந்துட்டேன். நீ வீட்டுக்கு போயிட்டு தான் ஏதாவது தைல கீழே இருந்து எடுத்து போடணும். ஆனா காளிமாக்கா அங்க வாருங்க, நிலா தான் இருக்கிறாளாட்டு இருக்காங்க, உட்காந்து பொறிச்சிட்டு இருக்கிறா போல. நிலா, அடியே நிலா. யாருடா அது நம்ம பேரை யாழை முட்டு இருக்கிறது நிலான்ட்டு? அடா நம்ம குரூப் தானா? அக்கா என்ன நீங்களா இப்பதான் வரீங்களா? ஏக்கா இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? சாப்பாடு கொடுத்துட்டு வர கிண்ணாருமா? ஆமா நீல தோட்டத்துக்கு போய் இப்படி சாப்பாடு கொடுத்துட்டு வர வேண்டாமா? நாங்க இன்னும் அவ்வளவு தொலைய போயிட்டு வந்திருக்கிறோம், இப்பதான் வரேன்னு கேட்கறேன். நாங்க ஒன்றும் சாப்பாடு கூட போட்டு கொடுக்கல பாவம் அவங்களுக்கு. நாங்க வாட்டு கூட வச்சுட்டு விறுவிறுன்னு வந்துட்டோம் 2 பேரு. நீ எங்களை பார்த்து இவ்வளவு நேரமான்னு கேட்கறேன். ஏன் நிலா காளானால பொறிச்சாச்சா? அம்மா பிள்ளைங்களை இங்க
அதெல்லாம் கொஞ்சம் பொரிச்சாச்சுக்கா. இன்னும் ஏதோ அங்கங்க ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தா அதை மட்டும் தேடி எடுத்தா போதும்ட்டு சொன்னேன். அதை சின்ன உள்ளதை தேடிட்டு இருக்கிறான். கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொரிச்சாச்சு. அம்மா நீங்க என்ன கூடையோட வர்றீங்க? நாங்களும் தான் வர வழியில எல்லாம் காளான் முளைச்சு கிடந்தது. அதெல்லாம் பொரிச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். அதனாலதான் கொஞ்சம் நேரமாயிருச்சு. அதானே பார்த்தேன். அப்ப நான் கரெக்டாக தான் கேட்டுக்கிறேன். சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வர போயிருந்தீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துலயே முன்னாடியே வந்திருப்பீங்க. அப்ப நீங்க 3 பேர் சேர்ந்து நாயம் பேசி காளான் பொரிச்சிட்டு மெதுவா அண்ணனை போட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கீங்க. அதனாலதான் இவ்வளவு நேரமாயி போச்சு. அப்புறம் நான் சொன்னா சரியா தானே போச்சு சீதாக்கா. ஆமாண்டி நீலா, ஆமா ஆமா. அப்புறம் என்ன பண்றது, வேறும் கூட எடுத்துட்டு வர முடியும். சரி நாங்களும் வர வழியில எல்லாம் கண்ணுக்கு பட்டதெல்லாம் பொரிச்சு போட்டுட்டு வந்தோம் அப்படியே. அது சரி, உங்க பிள்ளைங்களீங்க நல்லா ஓடி ஓடி பார்த்து பார்த்து நிறைய ஒரு கூடை நிறைய பொரிச்சு வச்சிருக்காங்க. பரவாயில்ல, நீங்களும் ஒரு கூடை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. சரி சரி வாங்க அப்ப போலாம். நீ ஆமாண்டி நீலா, எங்க பிள்ளைங்கள ஒருத்தரீங்க ஆனா? பயப்படாதீங்க. அதால உங்க பிள்ளையும் அதான் அந்த சீதாக்காவோட பெரியவ மாயா, அவங்க 2 பேரும் தான் அங்க பொரிச்சிட்டு இருக்காங்க. பூமாரியும் சோனி இந்த பக்கம் பொரிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, சின்ன பிள்ளை இங்க அவக்கானா? அதான் அவ அங்கதான் பொரிச்சிட்டு இருந்தா பாருங்க. சின்ன பிள்ளை அடியே, சின்ன பிள்ளை எங்க இங்கதான் இருந்தா ஆளுக்கான, அதுக்குள்ள எங்க ஓடுனா? சின்ன பிள்ளை அடியே எங்கடி? காளான் கூட காணா, காளான் தூக்கிட்டு எங்கடி போனா? சரி நட நட அப்படியே போய் பார்க்கலாம் வா. ஆமாக்கா வாரம் இங்கதான் இருந்தா அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையே. சிம்ரன் அங்க வாரம் உங்க அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. அட ஆமா, என்னம்மா நீங்களும் காளானால பொரிச்சிட்டு வந்திருக்கீங்க? பரவாயில்ல, ஒரு கூடை நிறைய எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நிறைய கிடைச்சிச்சா? ஆமா சிம்ரனே, நாங்களும் வர வழியில கண்ணுல பட்டதெல்லாம் பொரிச்சு கூடையில போட்டு எடுத்துட்டு வந்தோம். ஆமா, உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதே. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? காளான் ஏதாவது பொரிச்சியா? உனக்கு ரச காளான் எது நல்ல காளான் எதுனே தெரியாதே. எப்படி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டியா? நானே எல்லாமே யாகத்துக்கு பொரிச்சிட்டு இருந்தேம்மா. அப்புறம் நான் மாயாவும் பூ மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, நல்ல காளான் எது விஷ காளான் எதுன்னு. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சுமா, நான் கற்றுக்கிட்டேன். ஓ அப்படியா, பரவாயில்லையே. ஆமாம்மா, பூ மாதிரி தான் சொல்லி கொடுத்தா. இந்த தண்டு ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா, பெருசாக இருந்ததுன்னா அது விஷ காளானும், அப்புறம் குட்டியாக இருந்துச்சுன்னா அது நல்ல காளானுன்னு சொன்னேன். அதை வச்சு கண்டுபிடிச்சி நான் பார்த்து கரெக்டாக எடுத்துட்டேன். அப்புறம் மாயாவும் கலரெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும், அதில் கண்டுபிடிச்சிடலான்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் அதை வச்சு இப்போ கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ஓ அப்படியா, சரி சரி. உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாதா? நானும் அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாம் யாகத்துக்கு பொரிச்சு போட்டுருவியே என்னமோட்டு அதான் நினச்சிட்டே வந்தேன். சரி பரவாயில்ல பரவாயில்ல, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி ஆமா, என்ன காளானால பொரிச்சிட்டீங்களா? என்ன போலாமா வீட்டுக்கு? நாங்களும் கூட நிறைய காளான் எடுத்து வச்சிருக்கிறோமா. இந்த சோனியை பூ மாதிரி தான் அந்த பக்கம் போய் தேட போகிறேன்ட்டு போயிருக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா போகலாம். ஓ அப்படியா, சரி சரி. அந்த பிள்ளைங்கள வரட்டும். ஆமா, எங்க உன் அத்தக்காரியை காணா? எங்க போனவா? நீ ஏதாவது பாத்தியா? நான் வந்ததுலேருந்து அத்தையவே பார்க்கவே இல்லை. நான் ஒரு பக்கம் இருந்தால் அத்தை ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. இந்த நிலாக்கா கூட தான் இருந்தாங்க. நிலாக்காவை கேட்டு பாருங்க. ஏன் நிலாக்கா, எங்கள் அத்தை எங்கே? ஆமா, உன் அத்தை என்கிட்ட போறப்ப அங்க இங்கன்னு சொல்லிட்டா போறா. நாங்க 2 பேரும் காளான் பொரிச்சிட்டு இருந்து திரும்பி பார்த்தா அவளை காணோம். நான் அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியல. நாங்களே சரி எங்கேயாவது உங்க கூட தான் இருப்பான்னு நினைச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். மாயா, நீ போய் சோனி பூ மாதிரி எங்கேயாச்சும் இருந்தா பார்த்து வர சொல்லு போ. நேரமாயிடுச்சு, பொழுது இறங்க போகுது. நீ இதுக்கு மேல எதுக்கு போய் தேடிட்டு இருக்கிறீங்க? அடுத்த வரைக்கும் போதும், வாங்க போலாம். போய் அந்த பிள்ளைங்களை எங்கேயாச்சும் இருந்தா பார்த்து இழுத்துட்டு வா போ. முட்டை இருட்டாகிற வரைக்கும் இங்கே கிடப்பாளுங்க பொரிச்சிட்டு. சரிம்மா, சரி நான் போய் கூட்டிட்டு வரேன் உங்களா. சிம்ரன் வரையா? அம்மா, நானும் மாயா கூட போயிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு சீக்கிரமா வாங்க. நீங்களும் சேர்ந்து அவங்க கூட அங்கே என்ன ஜாலம் பண்ணிட்டு இருக்காதீங்க. வேகமா வாங்க போயிட்டு. சரிங்கம்மா. சரி வா மாயா. சின்ன புள்ள, அடியே சின்ன புள்ள. ஏண்டி நிலா கத்திட்டு இருக்கிற? இரு வரேன். அடி எங்கடி போன? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறது? இங்கே தாண்டி இருந்தா. நல்லா இருந்தப்போ ஏண்டி நான் சுத்தி முத்தி சின்ன புள்ளன்னு எவ்வளவு நேரம் கத்திட்டு கிடந்தேன். ஆளும் இல்ல ஒண்ணும் இல்ல, எந்த சத்தமும் இல்ல. நாங்க தேடிட்டு அவ்வளவு தொலைய வந்திருக்கிறோம். இப்போ வந்து கேட்டா நான் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்றேன். ஏண்டி ஏன் அப்படியே காளான் பொரிச்சிட்டு அப்படியே இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்போ என்ன அதுக்கு? அப்புறம் அப்படி சொல்லி இங்கதான் இருக்கிறேன்னு சொல்றேன். அது உடுக்கடி உங்க பஞ்சாயத்தை வச்சுட்டு ஒண்ணுத்துக்காக நாய்க்கு பேசிட்டு கிடப்பாளுங்க. ஆமாக்கா, அந்த குந்தாணி எப்போ பார்த்தாலும் அப்படிதான் பேசுவா. அவளை விடுங்க. அம்மா, இது என்ன எங்க அண்ணியா? அண்ணி என்ன ஒரு கூட நிறைய பொரிச்சிட்டு வந்துருக்கீங்க காளான்? அம்மா, உங்களுக்குள்ள எங்க கிடைச்சது? நீங்க இப்பதானே வர்றீங்க. ஏண்டி எங்களுக்கெல்லாம் கிடைக்காத என்ன? நாங்களும் அந்த தோட்டத்துக்குள்ளேயெல்லாம் பார்த்து கண்ணில் பட்டதெல்லாம் பொரிச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். பரவாயில்ல, நீ சூப்பர், நீ சூப்பர். எங்க நாங்கள் பொரிச்சு வச்சதெல்லாம் பங்கு கொடுக்க வேண்டியது வருமோ நினைச்சேன். பரவாயில்ல, நீங்களும் ஒரு கூட பொரிச்சிட்டு தான் வந்திருக்கிறீங்க. இப்போ சோனிக்கிட்டையும் ஒரு கூட இருக்குது, சிம்ரனுக்குன்னு ஒரு கூட வச்சிருந்தா. இதான் நான் குந்தாணி பொரிச்சது இது. பரவாயில்ல, 4 கூட காளானே கிடைச்சிருக்குதுக்கா இன்னைக்கு. 4 கூடையா? பாக்கி இன்னொரு கூடை காளான் தான் அந்த மலரக்காவன் எடுத்துட்டு போய் எங்க வறுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிருந்தானே, அவன் வந்துட்டானா இல்லையா? அட ஆமால, அவன் வேற கொஞ்சம் எடுத்துட்டு போனான். அவன் ஏதோ அங்கே ஆத்தங்கரை கிட்ட வச்சு சுட்டு சாப்பிட்டுட்டு வரேன்ட்டு போனான். அவனை இன்னும் ஆளை காணோம். என்ன சின்ன பிள்ளை சொல்ற? என்றவை நாத்தங்கரை கிட்டயே போயிருக்கிறான். இரு, நான் அங்க ஃபோன் பண்ணி கேட்கறேன். அந்த பக்கம் போகாதடான்னு சொன்னா அவன் பேச்சு கேட்க மறுபடியும் அங்கதான் போயிருக்கிறானா? அவனை இன்னைக்கு இருக்குது, இரு அவனுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி எங்க இருக்கிறான்னு கேட்டுட்டு வர சொல்றேன் நான். விடுங்க, போனெல்லாம் பண்ணாதீங்க. அவன் வந்துட்டான், இப்பதான் வந்தான். அதான் அங்கே சோனி கிட்ட தான் பேசிட்டு நின்றுட்டு இருக்கிறான். என்னது வந்துட்டானா? இப்பதான் சொன்னா எங்க
அதால இப்பதான் வந்திருக்கிறான். அதெல்லாம் அங்கேயே செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டான் இருக்குது. என்னமோ சோனி கொண்டு வர சொன்னாலாமா, அவங்களே எல்லாம் பசங்களாம் வாங்கி குடிக்க தின்னுட்டாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு வந்தான். சரி வாங்க, போற வழியில தான் நிக்கிறாங்க, அப்படியே கூட்டிட்டு போலாம் வாங்க. சரி வாங்க காளியம்மாக்கா போலாம் நம்மளும். சரி நடத்திட்டு போலாம். சின்ன புள்ள எங்க இந்த புள்ளைங்க 4 பேர் காணா? அவங்கள இருந்து அப்படியே முன்னாடியே வர சொல்லு போலாம் அப்படியே. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீ இப்போ வரும்போது சிம்ரனும் மாயாவி பார்த்தேன். அதான் நீங்கள் வந்திருக்கிறது அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் சோனி பூமாரி என் கூட தான் இருந்தாங்க. நாங்கள் 3 பேர் தான் பேசிகிட்டு இருந்தோம். அதான் இவன் இந்த சுரேஷ் காளான் ஒரு சாப்பிட்டுட்டு இருந்தானா, அது எங்கடா எங்களுக்கு கொண்டு வர சொன்னமேன்ட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தா. அவங்களே எல்லாம் தின்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அப்புறம் எல்லாருமே முன்னாடியில் இருக்கிறாங்க. நம்மளும் அப்படியே போகலாம். போகிற வழியில் அப்படியே கூப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்களாம் அந்த முக்கு கிட்ட தான் நிற்கிறாங்க, வாங்க போகலாம். சரி காளியம்மாக்கா அதான் பொரிச்சாச்சுல எல்லாரும். போதும் போங்க, இனி எங்க போய் நீ பொரிச்சிட்டு இருக்கிறது? நீ கடந்தா கடந்துட்டு போகுது. இவளுங்க எல்லாம் ஒண்ணு விடாம எல்லாம் பொரிச்சிருப்பாளுங்க. எங்க கண்ணில் வட்டதெல்லாம் ஒண்ணு எல்லாம் எடுத்திருப்பாங்க. சரி வாக்கா போலாம். ஆமாங்க, நீ வாங்க போகலாம். எங்கே நீங்களும் ஒரு கூடையில் ஃபுல்லாக வச்சிருக்கிறீங்க, இதில் வேணா கொட்டுங்க, நானே தூக்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் எந்த கவனமும் இல்ல, நானே எடுத்துட்டு வரேன். சரி சரி நடங்க, எங்கே நின்று பேசிட்டு இருக்காதீங்க, நேரமாச்சு. நான் வேற பால் கறக்கிறதுக்கு வேற போகணும். அட ஆமாலக்கா, நானே மறந்துட்டேன். சரி வாங்க போலாம், மலர் வா போலாம். அந்த அக்கா வேற நீ பால் கறக்கிறதுக்கு போகணும், நீ சாயங்காலம் ஆகி போச்சுல. சரிக்கா வாங்க போலாம். என்னடி சின்ன புள்ள என்ற தலையில தூக்கி கூடையை வச்சுட்டா? ஆமாடி, எனக்கே பொறுத்து கையெல்லாம் வலிக்குது. நீயே தூக்கிட்டு வா கொஞ்சம் நேரம், அப்புறம் வேணா அந்த பக்கம் போய் வேணா வாங்கிக்கிறேன் நான். என்ன சீதா, காளானால இன்னைக்கே செஞ்சிடலாமா? எப்படி நாளைக்கு வச்சு செய்யலாமா? நான் இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஏதாச்சும் குழம்பு மாதிரி ஏதாவது வச்சுட்டுருவாக்கா. எப்படி இருந்தாலும் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ செய்யணும். மத்தியானம் கொஞ்சம் கீரை தான் கலந்துட்டு கொஞ்சம் கருவாடு இருந்ததுன்னு வறுத்து வச்சேன். 2-4 முட்டையை வேக போட்டுட்டு நைட்டுக்கு என்ன செய்யறதுன்னு இருந்தேன். பெசா மாவெல்லாம் கிடக்குதே, நீ தாட்டி வச்சிருந்தேன். பெசாம இட்லி கிட்டு ஏதாவது இட்லி தோசை ஏதாவது ஊற்றிட்டு பெரியவனா இட்லி சாப்பிட்டுக்குவா. இந்த சின்னவதான் தோசாம்பா. அவள் அந்த அளவுக்கு இட்லி திங்கிறதே இல்லை வர வர. சரி இந்த காளான் கொஞ்சம் எடுத்துட்டு போனா ஏதாவது குழம்போ இந்த கிரேவி மாதிரி ஏதாவது செஞ்சா ஏதாவது இட்லி தோசைக்கு ஏதாவது சாப்பிட்டுக்குவாங்க. அதனாலதான் நானும் அதை செஞ்சிடலான்ட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டே இருந்தேன். என்ற புள்ளதான் என்னமா காளான் பிரியாணி செய்யுங்கம்மான்னு சொல்லிட்டு கிடந்தா. பொறிக்கலாம்னு சொன்னதுமே இனி இதுல பிரியாணி செஞ்சா நல்லா இருக்குமா ஏசிட்டா? பிரியாணியா? எனக்கு தெரியாதுக்கா. நானும் இந்த காளான்ல பிரியாணி அந்த அளவுக்கு செய்ய மாட்டேன். அது என்னமோ எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அந்த மாதிரி செஞ்சா. நான் ஏதாவது இந்த மாதிரி தான் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் ஏதாவது கொஞ்சம் கெட்டியா போட்டு அப்படியே குழம்பு மாதிரி ஏதாவது வச்சிருவேன். அது பாட்டு கிடக்கும். பிள்ளைங்களும் அதுதான் சாப்பிடுவாங்க. நான் அப்படிதான் செஞ்சிருக்கிறேன். நான் இந்த மாதிரி காளானெல்லாம் பொறிச்சு பிரியாணி எல்லாம் செஞ்சது இல்லைக்கா. அது என்னமோ இந்த பிள்ளைங்க ஒரு நாள் வச்சு என்னமோ செஞ்சுட்டு இருந்தாலுங்க. அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்தாலுங்களா, எனக்கு என்னமோ அதை ஒன்றும் சரியா படலை. அதனால நான் செய்யறதே இல்லை பிரியாணி எல்லாம். ஏக்கா காளான் பிரியாணி செய்ய மாட்டீங்களா? நல்லா இருக்குக்கா. என்ற பையன் அடிக்கடி கேட்பேன், நான் செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் நல்லாதாக்கா இருக்கும். உங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல போங்க எனக்கு. ஆமா மலர், எனக்கு அப்படிதான் இருக்கு. காளான் பிரியாணின்னு எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, பிரியாணி செய்யலைன்னா வேற ஏதாவது செய்யுங்க. ஏதோ அந்த காளான்ல வடையெல்லாம் கூட போடுறாங்களாட்டு இருக்குது. அந்த மாதிரி கூட ஏதாவது செஞ்சு சாப்பிடலாக்கா, நல்லா தான் இருக்கும். அன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏதோ போன்ல பார்த்து பூ மாதிரி சொன்னா செய்ய சொல்லி, நானும் அதே மாதிரி சொல்ல செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்தாங்க பிள்ளைங்களாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி சரி. வடையெல்லாம் அதில் செய்கிறாங்க? எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது மலரு. சரி சீதா, நின்று பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிட்டே இருக்குது. நான் வேற பால் கறக்கிறதுக்கு நேரமாச்சு. சரி நான் போகட்டுமா இனி? அம்மா காளான் இது எப்படி இருந்தா நீங்களே கொண்டு போங்க. சிம்ரன் உங்க வீட்டில் தான் இருக்கிறா. பார்த்து எடுத்துட்டு எனக்கு வந்து கவரில் போட்டு சிம்ரன் கிட்டே கொடுத்து அனுப்புங்க. நான் போகிறேன். இந்த சீதா கூடையை வாங்கிக்கோ. இருக்கட்டுக்கா, பரவாயில்ல, நீங்களே எடுத்துட்டு போங்க. அதான் உங்க வீட்டு ஒரு கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதில் வேணா நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துட்டு போங்க. இல்லை சீதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இவ்வளோ எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? வேண்டாம். எல்லாம் பிள்ளைங்க ஏதோ வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அளவாக போட்டு எடுத்து கொடு. இந்தா இது நீயே எடுத்துட்டு போ. உங்ககிட்ட இருந்தால் நீ கரெக்டாக பிரித்து கொடுப்பேன். நான் இதை எடுத்துட்டு போய் இப்போ என்ன பண்ணுறேன்? இந்தா நீ பிள்ளைகிட்ட கொடுத்துடு. சரி சீதா, நேரமாச்சு. நான் சொசைட்டிக்கு வேறு பால் ஊற்றோனே. சரி நான் போகிறேன். சின்ன பிள்ளை, சரி பார்த்து அப்புறமா வரும்போது சிம்ரனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போடி கொஞ்சம். சரிங்க நீ. சரி மலர், நான் போயிட்டு வரேன். சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. நேரம் ஆயிடுச்சுன்னு அவசரமா ஓடாதீங்க. சரி பார்த்து கொஞ்சம் பொறுமையா வாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்றது? எல்லா நாளும் ஒரே மாதிரியா இருக்குது. சரி மலரு, நம்ம அப்படிங்கிறான். அவங்க பால் வாங்க வரவங்க 7, 8ன்னு 10 தடவை கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் நம்ம கரெக்டான நேரத்துக்கு ஊத்திட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது வேற யாருக்கும். அதுக்காக தான் அலமோதுறது, இல்லைன்னா அப்புறம் வேற என்ன? சோனி சொன்னது சரியா போச்சு. எங்க அம்மா காளான் குழம்பு தாக்க வைப்பாங்க, நான் சொல்ற மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதே மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. அப்புறம் வேற என்னடி வைக்க முடியும்? அந்த மாதிரி வச்சா ஏதோ தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஒரே வேலையா முடியும். அதுக்காக தான் சொல்றது. சின்ன புள்ள, இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நம்ம வீட்டுல எல்லாம் குழம்பு வச்சா நம்மளால எல்லாம் திங்க முடியாதடி. நம்ம இன்னைக்கு நாள் முழுக்க நல்ல காளான் வேட்டையாடி இருக்கிறோம். இதை போய்
குழம்பு வைக்கிறதாமா. பேசாம கறி வறுவல் மாதிரி நல்லா ருசியா இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லணுடி நம்ம மாமியார. ஆமாம் ஆமாம் நிலா, நீ சொல்கிறது கரெக்டு தான். நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன். போய் என்ற மாமியார் கிட்ட நல்லா கறி வறுவல் மாதிரி நல்லா ருசியாக செஞ்சு கொடுங்கத்தான்னு நான் போய் கெஞ்சோணும். அப்போ தான் செஞ்சு கொடுப்பாங்க. இல்லாட்டா அவங்களும் ஏதாவது குழம்பி வச்சு இந்த அக்கா சொல்கிற மாதிரி ஊற்றி கொடுத்துருவாங்க. சரி சரி சரி, சீக்கிரமாக வாங்க. காளான் பிரிச்சுட்டு டக்குன்னு கொண்டு போனால் தான் எங்கள் அத்தை வேறு எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கே இப்போவே பசி ஆரம்பிச்சிருச்சு. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.